வினோத் இயக்கத்துல உருவாகி இருக்கும் ஜனநாயகன் படத்தை ஜனவரி 9 பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக வெளியிடுறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா படத்துல உள்ள சில காட்சிகளால சென்சார் போர்டிடமிருந்து சான்றிதழ் கிடைப்பதுல பிரச்சனையாச்சு. இதனால படத்தை திட்டமிட்டபடி ரிலீஸ் செய்ய முடியல. இந்த நிலையில புதிய ரிலீஸ் தேதியை தயாரிப்பு தரப்பு முடிவு செய்து விட்டதாக சொல்லப்படுது. சென்சார் போர்டை எதிர்த்து முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் பிறகு உச்ச நீதிமன்றத்திற்குமே சென்றது ஜனநாயகன் படக்குழு. ஆனா 2 இடங்களிலுமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி தீர்ப்பு கிடைக்கல. இதனடுத்து வழக்கு திரும்ப பெற்று படத்தை சென்சார் போர்டின் மறு தணிக்கை குழுவிடம் சமர்ப்பித்தாங்க. மறு தணிக்கை குழு படத்தை பார்த்துட்டு மார்ச் 17 முன்பு சான்றிதழ் வழங்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சென்சார் சான்று இந்த மாதமே கிடைச்சிட்டா தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்து ஒரு வாரம் கழித்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்யலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களாம். ஜனநாயகன் படத்துல விஜய் சார் நடித்ததற்கு முக்கிய காரணம் இருக்கு. பாலகிருஷ்ணா அவர்களுடைய பகவத் கேசரிய வினோத் அவர்களை வைத்து ரீமேக் செய்ய முக்கிய காரணமே ஓட்டு தானாம். ஜனநாயகன் படத்தை பார்த்து பெண்கள் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கணக்கு போட்டு இந்த படத்தை அவசரமாக நடித்து முடித்து தயார் பண்ணாங்க. ஆனா இறுதி நேரத்துல சென்சார் போர்டு வைத்த மிகப்பெரிய சொதப்பலால தற்போது இந்த திரைப்படம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு ரிலீஸ் ஆக இருக்கு. இப்படி தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் மீது பல தாக்குதல் நடந்து கொண்டிருக்க வேளையில அவர் பாட்டுக்குன்னு அவர் வேலையை பார்த்துட்டு போய்கொண்டே இருக்காரு. தற்போது அவருடைய ஒரே இலக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிதான். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.